புரட்டாசி மாதம் தமிழ் நாட்களில் 6வது மாதம் ஆகும். இது பெருமாள் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த மாதத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது புண்ணியமானதாக கருதப்படுகிறது. அப்படி புரட்டாசி மாதம் மட்டும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவது ஏன்? புரட்டாசி பிறந்த கதை என்ன? புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று இந்த கதையில் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பிறப்பிற்கு பின்னால் சில ஐதீக கதைகள் உள்ளன. உதாரணமாக, ஒரு கதைப்படி சனீஸ்வரன் பெருமாளிடம் தவம் இருந்ததும் பெருமாள் அவருக்கு வேண்டிய வரங்களை புரட்டாசி மாதத்தில் வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் திருப்பதி பெருமாள் அவதரித்தார் என்பது முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று. சனி பகவான் இந்த மாதத்தில் அவதரித்ததால் அவரை வணங்கினால் அவரது கெடுபலன்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. இதற்காக சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் தொடங்கியது. குறிப்பாக புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுவதால் அம்மாதத்தில் பித்ரு கடன்களை செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமையை விட புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. இது சனி பகவானுக்கு பிரியமான மாதம் என்பதால் அவருக்கு சனிதோஷம் இருப்பவர்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் சனிதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, மாவிளக்கு ஏற்றுவது, அன்னதானம் செய்வது போன்ற நற்செயல்கள் செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது.